ஆஷாபாத் நம்பிக்கையின் பாதை கர்நாடகாவில் கர்நாடக மாநில அமைப்புசாரா தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் உரிமைகள் கவுன்சிலின் தலைவரான அனிதா தாய் டாக்டர் மாயா ஜிபடியை உருவாக்கியவரும் டிஜிட்டல் நோயாளிகளை மையமாக கொண்ட சுகாதார பராமரிப்பில் முன்னோடியுமான டாக்டர் கடியாலி ஸ்ரீவத்சாவுடன் இணைந்து தொடங்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த புதிய முயற்சியாகும். தெரு விற்பனையாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், தெரு சுத்தம் செய்பவர்கள், உடலுழைப்பு தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் சோகமான ஒற்றை தாய்மார்கள், குறிப்பாக படிக்கவோ எழுதவோ தெரியாதவர்களுக்கு அதிகாரம் அளிக்க இது எனது பிறந்தநாள் பரிசு. டாக்டர் மாயா ஜிபடி செயலி மூலம் நீங்கள் தொலைபேசியில் பேசவும், தொலைபேசியில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஆவணங்களை பெறவும், எந்த மொழியிலும் எழுதப்பட்ட ஆவணங்களை பெறவும், தவறுகள் குறித்து புகார் செய்யவும் கற்றுக்கொள்வீர்கள். ஊழல் அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து நோயாளிகளை துன்புறுத்தும் நாட்கள், பாதிக்கப்படக்கூடிய பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் நிறுத்தப்பட வேண்டாம். இது நாம் புறக்கணித்த ஒரு கொள்ளை நோய். இப்போது ஆஷாபாத் இந்த பரவலை தடுக்கும் சக்தியை பெற்றுள்ளது. இது கர்நாடகாவில் சுகாதார பராமரிப்பு, நோய்வாய்ப்பட்ட மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான நம்பிக்கையின் கலங்கரை விளக்கம். பேசுவது அதிகாரிகளிடமிருந்து வரும் கடிதங்களை புரிந்து கொள்ளவும், வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ் அல்லது மின்னஞ்சல் வழியாக செய்திகளை அனுப்பவும், உடல்நலம் தொடர்பான கேள்விகளை கேட்கவும் உதவும். வாய்ஸ் டு மெசேஜ் பயிற்சி, இதனால் அவர்களின் வார்த்தைகள் சக்தி வாய்ந்த செய்திகளாக மாறும். செய்தி அனுப்புதல் மற்றும் மின்னஞ்சல் அடிப்படைகள், இதனால் அவர்கள் மருத்துவர்கள், முதலாளிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ள முடியும். அனிதாவின் பிறந்த நாளுக்கு எனது வாழ்த்துக்கள். நான் கடியாலி ஸ்ரீவத்சா, ஒரு பாதிரியார், மருத்துவர், எழுத்தாளர், தொலைநோக்கு பார்வையாளராக இருப்பவர் மற்றும் உங்கள் குடும்பத்தினரையும் உங்களையும் சுகாதார பணியாளர்களையும் பாதுகாக்க டாக்டர் மாயா ஜிபடியை உருவாக்கியவர். கர்நாடகாவில் உள்ள நோயாளிகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பெரியவர்களுக்கு, குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற எனது கனவை நனவாக்க உதவியதற்காக நான் அவளுக்கு நன்றி கூறுகிறேன். இது ஆரோக்கியத்தைப் பற்றியது மட்டுமல்ல, இது ஒரு புரட்சி, நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு குரல், கண்ணியம் மற்றும் அதிகாரத்தை வழங்குவதற்கான ஒரு இயக்கம். ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான, மேலும் உள்ளடக்கிய, சுயசார்பு கொண்ட சமூகத்தை உருவாக்குவதில் எங்களுடன் சேருங்கள். குற்றம் சாட்டுவதை, கேட்பதை, கெஞ்சுவதை மற்றும் எதிர்ப்பதை நிறுத்துங்கள். தீயவர்கள் உலகை அழிக்க மாட்டார்கள், ஆனால் எதுவும் செய்யாமல் அவர்களைப் பார்க்கும் உங்களைப் போன்றவர்களால் அழிக்கப்படுவார்கள் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூறினார். ஜெபம் செய்வதை நிறுத்துங்கள், காணிக்கை செலுத்துவதை நிறுத்துங்கள். கடவுள் அல்லது எங்கள் தலைவர்கள் உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து மாற்றுவார்கள் என்று நம்புங்கள். உங்களிடம் உள்ள மற்றும் தேவைப்படும் ஒரே செல்வம் உங்கள் ஆரோக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நமது தலைவர்கள் பணக்காரர்களையும் அவர்கள் குவித்து வைத்திருக்கும் பதுக்கி வைத்திருக்கும் செல்வத்தையும் பாதுகாப்பதில் மும்முரமாக உள்ளனர், ஏனென்றால் எங்களிடம் எதுவும் இல்லை. ஆரோக்கியம் இல்லாமல் நாம் வாழவோ, சம்பாதிக்கவோ, உணவளிக்கவோ அல்லது நம் குடும்பங்களை ஆதரிக்கவோ முடியாது. தலைவர்கள் தாங்கள் குவித்து வைத்திருக்கும் செல்வத்தை தொடர்ந்து பாதுகாக்கட்டும். எனது அறிவையும் அனுபவத்தையும் உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றுவதாக நான் உறுதியளிக்கிறேன். உங்கள் ஆன்மாவை நம்புங்கள். நான் செய்யக்கூடியது உங்களை ஊக்குவிப்பதான். தர்மம் அல்லது பணத்தை வழங்குவதும் உங்கள் சுதந்திரத்தை வெல்வதும் அல்ல. அறிவு உங்களுக்கு தேவையான கருவிகளைக் கொண்டு உங்களை மேம்படுத்தும். பணம் சம்பாதிக்கும், உங்கள் குரலை பயன்படுத்த உதவும். ஆஷாபாத் ஒவ்வொரு பெண்ணும் உயரவும், பேசவும், பிரகாசிக்கவும் கற்றுக்கொள்ளும் இடம். கர்நாடகாவில் உள்ள ஒவ்வொரு பெண்ணையும் அவளுடைய குழந்தைகளையும் மகிழ்ச்சியின் கண்ணீர் சிந்த வைக்கும் எங்கள் கனவை நனவாக்க எங்களுடன் சேருங்கள். எங்களை ஆதரிக்கவும் உதவுங்கள். மேலும் அறிய QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். நீங்கள் எங்களை நேரில் சந்தித்து உங்கள் பிரச்சனையை பற்றி விவாதிக்கலாம். மேலும் உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ள என்ன தேவை என்பதை பற்றி விவாதிக்கலாம். 9620177632 என்ற எண்ணுக்கு என்னை அழைக்கவும் அல்லது வாட்ஸ்ஆப் மூலம் செய்தி அனுப்பவும். நன்றி.